Okay, hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு lesson என்னன்னு பாத்தீங்கன்னா how to talk about yourself in English. So, இங்கிலீஷ்ல நம்மளை பத்தி எப்படி பேசுறது. So, அதுல நிறைய categories இருக்கு. So, அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். So, before that, how to start a conversation. எப்படி வந்து ஒரு conversation start பண்ணணும் அப்படின்னு சொன்னா, first you have to go and introduce yourself. நீங்க தான் முதல்ல போய் அவங்க கிட்ட introduce பண்ணணும். Hi, இல்ல how are you? I am அப்படின்னு நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணும். அவங்க ஸ்டார்ட் பண்ணும், வெயிட் பண்ண வேண்டாம். செகண்ட் திங், கீப் அ குட் ஐ கான்டாக்ட் அப் டு த எண்ட் ஆஃப் த கன்வர்சேஷன். பேசி முடிக்கிற வரைக்கும் ஐ கான்டாக்ட் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன என்ன தோணுதோ அதை பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்கிறத கவனிங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப உங்களுக்கு தெரியல, சப்போஸ் கண்டினியூ அந்த நடுவுல தெரியல அப்படின்ற இடத்துல ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அவங்கள்ட்ட வந்து கேளுங்க. இது எப்படி வந்து இப்படி சொல்றது, அது வந்து அந்த இந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு அவங்ககிட்டயே கேளுங்க. அதே மாதிரி ஃபோர்த் ஒன், கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸை அவாய்ட் பண்ணுங்க. சண்டை வர மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன மாதிரி பர்சன் உங்களுக்கு சொல்ல தெரியணும். இங்கிலீஷ்ல வாட் டைப் ஆஃப் பர்சன் ஆம் ஐ ஆம் அ கைண்ட் பர்சன். நான் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றப்ப கைண்ட். ஒரு நபர் வந்து நல்ல ஒரு இறக்க குணமாகவும் இதாகவும் ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் உதவி செய்யற மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் அவர் கைண்ட். சோ அப்ப அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அன்கைண்ட். அன்கைண்ட்னா இறக்கம் இருக்காது, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்க. அதே மாதிரி இல்லைன்னா ஐ எம் ஃப்ரெண்ட்லி பர்சன் சொல்லலாம். இல்ல ஐ எம் அன்ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட்லினா எல்லாத்தையுமே ஜாலியா பேசிடுவாங்க, அவங்கதான் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங், ஐ எம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரா இருப்பாங்க. நான் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இல்லப்பா, ஐ எம் வெரி லேசி. இப்படிதான் நம்மள வந்து நம்மளுடைய கேரக்டர்ஸ நம்ம யாருன்னு நமக்கு முதல்ல சொல்ல தெரியணும். அதே மாதிரி ஐ எம் வெரி இன்டெலிஜென்ட், நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லப்பா ஐ எம் சோ ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஐ எம் வெரி பேஷண்ட். பேஷண்ட்னா ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, டாலரேட் பண்ணிப்பீங்க. எனக்கு பொறுமையா இருக்காது, காலைல வெண்ணி தண்ணி ஊத்திட்டு பறப்பேன் அப்படின்னா ஐ எம் வெரி இம்பேஷண்ட். ஐ எம் வெரி டாக்கட்டிவ், ரொம்ப வளவலான்னு பேசுவேன். நான் பேச மாட்டேன், நான் ரொம்ப குவைட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் வெரி குவைட். ஐ எம் வெரி ஃபனி, நான் ரொம்ப ஃபன்னியா பேசுவேன். நான் ஃபன்னிலாம் இல்லப்பா, ஐ எம் வெரி சீரியஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் ஆர்கனைஸ்ட், எல்லாத்தையும் வந்து கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட். நான் ஆர்கனைஸ்ட்ல ஐ எம் வெரி மெஸ்ஸி அப்படின்னு சொல்றோம்ல. மெஸ்ஸினா ஒரு பர்டிகுலர் இதே இருக்காது, ஆர்கனைசேஷனே இருக்காது, குண்டக்க மண்டக்கா இருக்கும். தட் இஸ் கால்ட் டிஸ்ஆர்கனைஸ். ஐ எம் அ குட் பிளானர், நல்லா பிளான் பண்ணி அந்த ஷெடியூலோ இல்ல என்ன ஒரு ப்ரோக்ராமையும் கரெக்டா பிளான் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் ஆகட்டும், எதுவுமே கிடையாது அந்த கோல போற ஒரு மனுஷன் அப்படின்றதுக்கு ஸ்பான்டேனியஸ். ஐ எம் வெரி கிரியேட்டிவ், நல்லா யோசிக்கிற, நல்ல நரேஷன் பாட்டு இருக்கவங்களா இருப்பாங்க, யோசிக்கிற தன்மை இருக்கும். சில பேர் என்ன ஆனா இவங்க அப்படி இருப்பாங்க, ஐ எம் வெரி அன்கிரியேட்டிவ். சரிங்களா? கிரியேஷன் இருக்காது. ஓகே, இப்ப செகண்ட் திங், வாட் ஆர் யுவர் ஹாபிஸ்? நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும் அப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல நம்ம என்னெல்லாம் நமக்கு ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் டூயிங் வாலண்டியரிங் சர்வீஸ். ஐ லவ் டூயிங் வாலண்டியரிங் சர்வீஸ்னா வாலண்டியரா சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு ஆசை. அப்ப ஐ லவ் வாலண்டியரிங். சரிங்களா? அதே மாதிரி ஐ லவ் டூயிங் பெயிண்டிங் ஆர் ஸ்கெச்சிங் இன் மை ஃப்ரீ டைம். I love doing painting or sketching in my free time. I love doing blogging. எனக்கு blogging பண்ண ரொம்ப பிடிக்கும். I'm interested in photography. Photographyல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. And I'm interested in arts and crafts. Art and craft பண்ண ரொம்ப பிடிக்கும். I have so much of collection in my art room. I love journaling. Journal பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like to play football, cricket or baseball in my free time. In my weekends also I used to play with my friends. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லலாம். I love cooking and baking cakes for my family. I love baking fresh cream cakes for my kids. அந்த மாதிரி. I love making die crafts or I love calligraphy. எழுதுவோம்ல அது. I am interested in home decor. Home decorate பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. I am interested in reading storybooks or reading or listening some horror stories etc. And இதுல வந்து ஸ்பெஷலா வந்து எனக்கு மியூசிக் ஜெர்னர்ஸ் பிடிக்கும் அப்படின்றப்ப in my free time I love listening rock music or I love listening pop music. I love listening to podcasting, Mr. Swami's podcasting. I love dancing classical.
I love traveling and I'm interested in doing outdoor activities. Outdoor activities பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். I'm a social worker. I'm good at social working. I love gardening. In my free time, I love gardening. I'm interested in learning a new language. I'm interested in learning a new language. I love playing music like guitar, violin, musical instruments play பண்ண ரொம்ப பிடிக்கும். I do yoga in my free time. So இப்படி நம்மளுடைய சில ஆக்டிவிட்டிஸை வச்சுட்டு அதை எப்படி சென்டென்சஸ்ல போடணும் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். My hobbies are reading books and working out. Along with this, I also like cooking. இது கூட எனக்கு குக்கிங் பண்றது பிடிக்கும். ஏன்னா ஒரே ஹாபியை பண்ணா போர் அடிக்கும். சரியா? While researching the company, I got to know about the in-house gym. நான் இந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கப்ப அந்த in-house gym பத்தி கேள்விப்பட்டேன். Having a gym in the workplace is a great idea as employees can get to know each other better on casual level part from their desired rules. In-house gymனா நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பிளேஸ்லயே நமக்கு வந்து வச்சுக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சோ அது நல்ல ஐடியாவா தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி I usually spend my leisure time reading books or playing badminton. நான் வந்து யூசுவலா என்ன பண்ணுவேன், லெஷர் டைமா இருக்கப்ப ஒன்னு ரீட் பண்ணுவேன், இல்லனா பேட்மிண்டன் விளையாடுவேன். I like reading new and trendy novels and my favorite genres include suspense, horror and thriller novels. So எனக்குன்னு சில ஜெனர் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து I don't like reading novels, but I like to listen some horror stories as well as some crime related things. அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருப்பேன். So the same இங்கேயும் அதான் சொல்றாங்க. அதுல அதே மாதிரி before a voracious reader, I believe that I have a strong vocabulary and a knowledge of grammar. So நான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு vocabulary பேஸும் knowledge of grammar இருக்குன்னு நம்புறேன். My zeal for writing gets its flair from my passion for reading books. நான் வந்து நிறைய எழுதணும்னு நினைக்கிறதுனாலயே வந்துட்டு நிறைய புக்ஸ வந்து நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். So it's my passion. பேஷன் அப்படின்றப்ப இதுதான் உங்களுக்கு வந்து அது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குட் ரீடர்ஸா இருப்பாங்க. அண்ட் அந்த ரீடிங் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இட்ஸ் மை பேஷன் டு ரீட் புக்ஸ், இட்ஸ் மை பேஷன் டு பிளே சம் கேம்ஸ், இட்ஸ் மை பேஷன் டு ஹெல்ப் அதர்ஸ், அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம். ஓகே, சோ அடுத்து பாருங்க. I have a pet dog named Cookie and spending my time with him is my favorite thing to do. எனக்கு ஒரு பெட் டாக் இருக்கு. அவர் கூட அவருடைய ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாம். I also love to travel and I often plan trips with my family. But solo traveling gives me the bliss that I crave for. என்னதான் ஃபேமிலி கூட போனாலும் எனக்கு வந்து சோலோ டிராவலிங் போகணும்னு ரொம்ப ஆசை. சரிங்களா? அதுக்காக நான் வந்து அப்படியே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். Every year I look forward to exploring new places and catching up on some lifetime memories. So ஒவ்வொரு வருஷமும் நான் புது புது இது வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? So this is how you describe about yourself as well as the things you like to do. So I think இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So கண்டிப்பா பிடிச்சிருந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. Take care, bye bye. See you in the next lesson.